மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் எப்படி இருக்கும்னா நல்லாயிருக்கும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஏதோ செய்தியோ தகவல்களையோ எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேவரபுளாக அந்த செய்திகள் வரும். நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாக இருக்கும். வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது, நிம்மதி இல்லாமல் இருக்குது, மனக்குழப்பங்கள் இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் இந்த வாரத்தில் இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். லைஃப்பில் உங்களுக்கு எப்போ எல்லாம் பிரச்சனைகள், போராட்டங்கள், மனக்குழப்பங்கள் இருக்கோ அப்போ எல்லாம் தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க. இந்த வாரமும் அதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் பொறுத்த வரைக்கும் கையில் பணம், தனம், பொருள் யாருடைய பணமாக உங்கள் கையில் இருக்கும். மணி ரொட்டேஷன் நல்லாயிருக்கும். குறிப்பாக யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட் அதிகமாக இருக்கும். எதிர்பாராத டூர் இருக்குது அல்லது ட்ராவல் இருக்கும். இது எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மையாகவும் சந்தோஷங்கரமாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ், அந்தஸ்து கூடும். வருமானங்களும் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் நான் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அல்லது ட்ரேடிங் பண்ணுறேன் அல்லது நான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், எனி ஸ்பெக்குலேஷனில் ஈடுபடுறேன் அப்படிங்கிறவங்கெல்லாம் பொறுமையாகவும் நிதானமாக வருங்க. பெரும்பாலும் விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. இந்த வாரம் அதற்கான கிரக நிலைகள் ஃபேவரபுளாக இல்லை. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பரவாயில்ல. ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் பார்க்கும் வேலையில் உங்களுக்கு பெரிய லெவலில் பிரச்சனைகள் இருந்தால் கூட கரியர் நல்லா இருக்குது. அவசரப்பட்டு இந்த வாரம் பேப்பர் போடாதீங்க, ஏதாவது எழுதி கொடுத்துடாதீங்க. வேறு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் பொறுமையாக இருங்க. நல்லாவும் இருக்குது இந்த வாரம். நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் மாறாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காகவே நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலை, அவரை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளையும் பிரதானமாக முருகனையும் வழிபாடு பண்ணுங்கள். நல்லதொரு மாற்றம், முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும்.